எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை நம்ம எல்லாரும் பாடுவோம். நன்றி என்று ஒரு வார்த்தை சொன்னால் போதுமா? அப்பா நீங்க செய்த நன்மைக்கு ஈடாகுமா என்ற பாடல். என்று ஒரு வார்த்தை சொன்னால் போதுமா? அப்பா நீங்க செய்த நன்மைக்கு ஈடாகுமா? நன்றி என்று ஒரு வார்த்தை சொன்னால் போதுமா? அப்பா நீங்க செய்த நன்மைக்கு ஈடாகுமா? அபேலை போலவே உமது பாதத்தில் சேர்ந்ததை படித்தாலே அபேலை போலவே உமது பாதத்தில் சிறந்ததை படித்தாலும் இணையாகுமா? பெரிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையிலே செய்து விட்டீரே. மிகவும் பெரியவர் நீரே, பெரிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையிலே செய்து விட்டீரே. நன்றி என்று ஒரு வார்த்தை சொன்னால் போதுமா? அப்பா நீங்க செய்த நன்மைக்கு ஈடாகுமா? நன்றி என்று ஒரு வார்த்தை சொன்னால் போதுமா? அப்பா நீங்க செய்த நன்மைக்கு ஈடாகுமா? அன்னாலை போலவே ஆலே நடுவிலே உள்ளத்தை உடைத்தால் ஈடாகுமா? அன்னாலை போலவே உள்ளத்தை உடைத்தாலும் ஈடாகுமா? மிகவும் பெரியவர் நீரே, பெரிய காரியங்களை செய்து விட்டீரே. மிகவும் பெரியவர் நீரே, பெரிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையிலே செய்து விட்டீரே. ஓ நன்றி என்று ஒரு வார்த்தை சொன்னால் போதுமா? அப்பா நீங்க செய்த நன்மைக்கு ஈடாகுமா? நன்றி என்று ஒரு வார்த்தை சொன்னால் போதுமா? அப்பா நீங்க செய்த நன்மைக்கு ஈடாகுமா? தாவீதை போலவே புது புது பாடலால் உயர்த்தி பாடினால் ஈடாகுமா? தாவீதை போலவே புது புது பாடலால் உயர்த்தி பாடினால் ஈடாகுமா? மிகவும் பெரியவர் நீரே, பெரிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையிலே செய்து விட்டீரே. மிகவும் பெரியவர் நீரே, பெரிய காரியங்களை எங்கள் குடும்பத்திலே செய்து விட்டீரே. நன்றி என்று ஒரு வார்த்தை சொன்னால் போதுமா? அப்பா நீங்க செய்த நன்மைக்கு ஈடாகுமா? நன்றி என்று ஒரு வார்த்தை சொன்னால் போதுமா? அப்பா நீங்க செய்த நன்மைக்கு ஈடாகுமா? அபேலை போலவே உமது பாதத்தில் சிறந்ததை படித்தாலும் இணையாகுமா? சொல்லுமா? அபேலை போலவே உமது பாதத்தில் சிறந்ததை படித்தாலும் மிகவும் பெரியவர் நீரே, பெரிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையிலே செய்து விட்டீரே. மிகவும் பெரியவர் நீரே, பெரிய காரியங்களை எங்கள் குடும்பத்தில் செய்து விட்டீரே. ஓ நன்றி என்று ஒரு வார்த்தை சொன்னால் போதுமா? நீங்க செய்த நன்மைக்கு ஈடாகுமா? நன்றி என்று ஒரு வார்த்தை சொன்னால் போதுமா? அப்பா நீங்க செய்த நன்மைக்கு ஈடாகுமா? அன்னாலை போலவே நடுவிலே உள்ளத்தை உடைத்தால் ஈடாகுமா? அன்னாலை போலவே நடுவிலே
சொன்னால் போதுமா? அப்பா நீங்க செய்த நன்மைக்கு ஈடாகுமா? ஒரு வார்த்தை சொன்னால் போதுமா? அப்பா நீங்க செய்த நன்மைக்கு ஈடாகுமா? நன்றி என்று ஒரு வார்த்தை சொன்னால் போதுமா? அப்பா நீங்க செய்த நன்மைக்கு ஈடாகுமா? நன்றி என்று ஒரு வார்த்தை சொன்னால் போதுமா? அப்பா நீங்க செய்த நன்மைக்கு ஈடாகுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம நன்றி என்று ஒரு வார்த்தை கோடி வார்த்தைகள் சொன்னாலும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளுக்கு அது ஈடாகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. மறுபடியும் ஒரு பாடலை கூட பாடி தேவனை உயர்த்துவோம். கிளியில் நடந்து வந்தோம், ஆனால் செய்த ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. கிளியில் நடந்து வந்தோம், ஆனால் செய்த ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. கிருபைகளை விட்டு உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவனே, எங்கள் ராஜாவே, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் எங்கள் தேவனே, எங்கள் ராஜாவே, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீர். ஆனால் சேதம் ஒன்றுமில்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. கடலை நீர் திறந்தீ, செம்மையான பாதை தந்தீ. எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் நடத்தி. கடலை நீர் திறந்தீ, செம்மையான பாதை தந்தீ. எரிகோவின் கோட்டைகளை ஒரு நொடி வென்று விட்டே. தோஷங்களை ஒரு நொடி வென்று விட்டே. எங்கள் தேவனே, எங்கள் ராஜாவே, நாங்கள் போற்றிடும் எங்கள்
அபிஷேகம் செய்து எங்கள் தலையை என்னை அபிஷேகம் செய்து எங்கள் தேவனே எங்கள் ராஜானே நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையே 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 தண்ணீரை கடந்து நாங்கள் மொழி உண்மையாகவே இந்த பாடலை வெறும் வார்த்தையில் இல்லை, கர்த்தர் பலவித சோதனைகளை கடக்க ஆண்டவர் கிருபை செஞ்சார். எவ்வளோ போராட்டங்கள், சோதனைகள், பாடுகள், உபத்திரவங்கள், ஆனாலும் கர்த்தர் நம்மை ஒரு நாள் வெட்கப்படுத்த விடவே இல்லை. அல்லேலூயா. நம்மோட கூட இருக்கிறார். ஜெயக்கிறிஸ்து நமக்கு முன்னே அவர் செல்கிறார். நம்மை சுற்றி எத்தனை சத்துருக்கள் வந்தாலும் தாவீது சொல்றாரு, தேவரீர் என் சத்துருக்களுக்கு எதிராக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அல்லேலூயா. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அதுதான் விசுவாசம். நம்ம சத்துருவை பார்த்தோம்னா நம்ம முன்னேறி செல்ல முடியாது. பிரச்சனைகளை பார்த்தோம்னா நம்ம வெற்றியை சுதந்திரிக்க முடியாது. தோல்வியை பார்த்தோம்னா நம்ம எழுந்திருக்க முடியாது. அல்லேலூயா. நம்ம யாரை தான் பார்க்கணும்? கர்த்தரை மாத்திரமே நாம் நோக்கி பார்க்கணும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படலை. நிறைய நேரங்களில் கவலைகளும் பாரங்களும் கண்ணீரும் நம்மை கலங்கடிக்க வைக்கிறது. ஆனால் இது இயல்பு தான், எல்லாருக்குமே உண்டு தான். தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும், ஊழியக்காரனாக இருந்தாலும், உலகத்தாராக இருந்தாலும், பலவிதமான பாடுகளை நம்ம கடந்து வரும்போது ஒரு கலக்கம், கண்ணீர், வேதனை, அழுகை, இதெல்லாம் நமக்கு ஒரு சோர்வை நமக்கு தந்தாலும், உலகத்தில் இருக்கிறவர்களை பார்க்கலாம் நமக்கு ஒரு மகிமை என்னன்னா, உபத்திரவத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிப்பார். அதுதான் நம்முடைய விசுவாசம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள்
உபத்திரவம் பாடுகள் அநேகம். அல்லேலூயா. எங்கேயாவது பைபிளில் நீதிமானுக்கு பாடுகள் இல்லைன்னு இருக்கா? நீதிமானுக்கு தான் ரொம்ப உபத்திரவம் பாடுகள். ஆனாலும் கர்த்தர் நம்மை விடுவிக்கிற கர்த்தர். சொல்லுங்கள் சந்தோஷமா அந்த காலை வேளையில், என்னை விடுவிக்கிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். என்னுடைய கவலைகளை மாற்றுகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இவ்வளோதான் விசுவாசம், இவ்வளோதான் பலம் அவங்களுக்கு. காலையில் நல்ல தைரியமா நம்ம வார்த்தையை எப்போ நம்ம வசனம் நமக்கு அது நமக்கு பயனுள்ளதாக மாறும் அப்படின்னா, வசனமாட்டுக்கு இருந்தால் நமக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமும் வராது. அந்த வசனத்தை நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, நம்ம அதை வாயினால் அறிக்கை செய்து உள்ளத்தினால விசுவாசிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. மாத்திரை உடம்பு சரியில்லைன்னா மாத்திரை சாப்பிட்றோம், தலை வலிக்குதுன்னா மாத்திரை போடுறோம், வயிறு வலின்னா மாத்திரை போடுறோம். மாத்திரை என் கையில் இருக்குது, வயிறு வலி சரியாயிரும்னா சரியாகுமா? நிறைய பேர் நம்ம அப்படி தான் வச்சுருக்கோம். கையில் பைபிள் இருக்குது, வாழ்க்கையில் என்ன இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லை அப்படின்னா, அப்போ கையில் இருக்கிறது கையில் தான் இருக்குது. அது எங்கே போகணும்? மாத்திரை எங்கே போடணும்? இறுதி உள்ளே போடணும், வயிற்றுக்குள்ளே போட்டால் தான் அது போய் என்ன செய்யும்? வேலை செஞ்சு எந்த இடத்துல அது வேலை செய்யணுமோ அது சரிப்படுத்தணுமோ படுத்தும் இல்லையா? அப்போ வசனம் எப்படி நம்முடைய இருதயத்துக்குள்ளே போகும்போது தான் நம்முடைய ஆவியில் ஆத்மாவில் ஜீவன். அல்லேலூயா. அந்த வார்த்தையை அறிக்கை செய்வது தான் பாடல். அல்லேலூயா. அந்த வார்த்தையை அறிக்கை செய்வதற்கு தான் இப்படி பாடல் ஆராதனை. அல்லேலூயா. அந்த வார்த்தையை தான் பாடல்களாக எழுதி நம்ம என்ன செய்கிறோம்? பாடுகிறோம். அப்போ நம்ம வாயினால் எல்லாரும் சேர்ந்து பாடும்போது அது தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், ஆகையினால நான் என்ன செய்கிறேன்? அதை நான் பாட்டினால் நான் பாடுகிறேன். அதை விசுவாசிக்கும் போது அது விசுவாசிக்கிறோடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் புறப்பட்டு ஓடும். அல்லேலூயா. 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 அது வற்றாத ஜீவ நதி. அல்லேலூயா. அது குறையாத ஜீவ நதி. அல்லேலூயா. அது வறண்ட நிலத்தையும் மாற்றுகிற ஜீவ நதி. அல்லேலூயா. நம்ம வார்த்தை எந்த அளவுக்கு நம்ம விசுவாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த வார்த்தை நம்மை பலவானாக மாற்றும். அல்லேலூயா. பாடலாமா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நீங்கள் பாடும்போது எலியா அன்னைக்கு ஜெபித்த போது அந்த பலியின் மேலே, அந்த சர்வாங்க தகன பலியாகிய அந்த காளைகளின் மேலே எப்படி அக்கினி இறங்கி பட்சித்ததோ அதை போல அதை விட பலமான அக்கினி அபிஷேகம் உங்கள் மேலே இறங்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதனால இந்த பாடல்களை நல்ல விசுவாசத்தோடு என்ன செய்யணும்? நல்ல பாடி ஆராதிக்கணும். தேவனுடைய நாமத்தை என்ன பண்ணணும்? நல்ல கரங்களை தட்டி மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. அது அப்படியே நம்ம விசுவாசிக்கணும். பாடலாமா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும். நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க மகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன்
தலையசைப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே, ஆவியே, ஆவியே. எல்லாரும் சொல்லலாம் ஆவியே. அசைவாடும் அனலாடும் அசைவாடும் அனலாட்டும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும், நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பார். ஜீவனை மீனை கொண்டு மீட்பார். ஆவியே, ஆவியே. எல்லாரும் சொல்லலாமா ஆவியே, ஆவியே. மீண்டும் சொல்லலாம் ஆவியே, 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 ஆவியே. அசைவாடும் அனலாடும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் எல்லாரும் கரங்களை தட்டி அபிஷேகத்தை நிரப்பி ஓரிகன கூரமலம கமரம. அசைவாடும் அனலாடும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. கேரித்தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவன் நதி நமக்கு உண்டு. கேரித்தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவன் நதி நமக்கு உண்டு. பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே, பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே. அழைத்தவர் கரம் நடத்தும், நம்மை அழைத்தவர் கரம் நடத்தும். ஆவியே, எல்லாரும் அபிஷேகத்தை நிரப்பி ஓரிகன கூரமலமர கமரமலமலமோ. ஆவியே, 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 ஆவியே.
வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது நாடு வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, தோற்று போவதில்லையே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சந்தானை ஜெயித்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சந்தானை ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சிறைச்சாலை கதவுகளும் துதியினால் உடைந்திடுமே. சிறைச்சாலை கதவுகளும் துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே ஆடி பாடி துதித்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி துதித்திடுவே. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லலாமா? ஓரிகன தூரபல ஹன தூரபக்க பரபல பலதிய கரபல பலப. ஓ ஆவியானவரே, உம்முடைய வல்லமை ஊற்றுங்க. ஆவியானவரே, உம்முடைய வல்லமை ஊற்றுங்க. உம்முடைய வல்லமை ஊற்றுங்க. உம்முடைய வல்லமை ஊற்றுங்க. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சொன்ன போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன். உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன். உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன். உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன். பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. கடலின் மீது நடந்திட்ட உம் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதால் எனக்கு விளக்கமல்ல. வார்த்தை கடலை மதக்கிய உம் அற்புத வார்த்தைகள் எந்த துணையாயிருப்பதால் எனக்கு எதிர்க்கமல்ல. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே,
இதுவரையில் உதவினீர் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை ஆராதனை ஓ ஆராதனை ஆராதனை ஓ ஆராதனை 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு ஓ ஆராதனை 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 ஜெகோவரப்பா ஜெகோவரப்பா சுகம் தந்தீரே நன்றியா ஜெகோவரப்பா ஜெகோவரப்பா சுகம் தந்தீரே நன்றியா சுகம் தந்தீரே நன்றியா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு ஓ தேவனே நாங்கள் முழு பலத்தோடு ஆராதிக்கிறோம் அண்ணன் ஆராதனை 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 ஓ கரங்களை தட்டி எல்லாரும் ஹல்லேலூயா எலியாவின் தேவன் எலியாவின் தேவன் எலியாவின் தேவன் அவர் நம்மோடும் கூட இருக்கிறார் நம்மை பலப்படுத்துவார் எலியாவின் ஜெபத்திற்கு பதில் தந்த ஆண்டவர் நம்முடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் நிச்சயமா பதில் தருவாரே கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா சத்தமா வாயை திறந்து தேவனே நன்றின்னு சொல்லுங்க நன்றி இயேசுவே சத்தம் வரல நன்றி ராஜான்னு சொல்லுங்க நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா நாங்கள் ஆராதிக்கிறோம் பரிசுத்தமுள்ள தேவனே இந்த நல்ல வேலைக்காக நன்றி இயேசுவே ஆண்டவரே இவ்வளவு நேரமே பாட துதிக்க ஆராதிக்க மகிமைப்படுத்த கிருபை செய்தீர் தொடர்ந்து இந்த ஆராதனை பொறுப்பெடுத்துக் கொள்வீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென்.